அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 4வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப் பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப் பிற. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மையில்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நம் புருவ மத்தியின் உள் நடுவே உள்ள இடமே நாம் மனம் என்று சொல்லக்கூடிய உள்ளம் நெஞ்சமாகும். எனவே அந்த இடத்தில் நாம் கவனத்தை செலுத்தி வந்தால் அங்குள்ள நெற்றிக்கண் நமக்கு திறக்கும். அக்கண் திறந்தால் நாம் குற்றமற்றவராக திகழ்வோம். நம் செயல்கள் அனைத்தும் அறமாகும். மரணமில்லா பெருவாழ்வு கைகூடும். இதை விடுத்து மற்றவை எது செய்தாலும் அது உண்மைக்கு புறம்பான ஆரவாரம் மட்டுமே. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நம் புருவ மத்தியின் உள் நடுவே உள்ள இடமே நாம் மனம் என்று சொல்லக்கூடிய உள்ளம் நெஞ்சமாகும். எனவே அந்த இடத்தில் நாம் கவனத்தை செலுத்தி வந்தால் அங்குள்ள நெற்றிக்கண் நமக்கு திறக்கும். அக்கண் திறந்தால் நாம் குற்றமற்றவராக திகழ்வோம். நம் செயல்கள் அனைத்தும் அறமாகும். மரணமில்லா பெருவாழ்வு கைகூடும். இதை விடுத்து மற்றவை எது செய்தாலும் அது உண்மைக்கு புறம்பான ஆரவாரம் மட்டுமே. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.